ஸோ ஹே காய்ஸ், ஸோ எங்கடா காலையில் ஹெல்மெட் மட்டும் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பிரியாணி வெண்டர் சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு கிளம்பி நிற்கிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்களும் போயிட்டு பிரியாணிலாம் வாங்கிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வேணுமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஞ்சப்பாக்கம் போயிட்டு அங்கே வந்து அன்பு உணவகம்னு ஒரு கடை இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து வாங்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம், சீக்கிரமாகவே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு சரி என்ன சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த பீஃப் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பீஸ்லாம் நல்லா தாராளமாகவே போட்டிருந்தாங்க. பீஸு நல்லா குவான்டிட்டிலாம் நல்லாவே இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்சல் ஓப்பன் பண்ணால் ஆக்சுவலாக நான் பீஃப் தான் வாங்கினேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்டு சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் முட்டைலாம் வச்சுருக்காங்க, பீஃபில் முட்டையை வைக்கலங்க. அண்ட் என்ன ஒன்றா பீஃப் பிரியாணியில் ஆயில் அதிகமாக இருக்குங்க, ரொம்ப ஓவராக இருக்குது. சாப்பிட்டா பின்னாடி பிரச்சனை ஆகும். அதனால பரவாயில்ல, என்றைக்கா ஒரு நாள் தான் நான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயே வருதுங்க, அந்த வெங்காயம் அந்த எல்லாம் ஒரு பைட்டு பெரிய ஒரு பைட்டாக போனேங்க. பட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மேபி நாங்கள் வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா இருந்திருக்கலாம். ஸோ நம்ம ஒரு நாள் சாப்பிட்டு நல்லாவே இல்லை இந்த கடை அப்படின்னு கொடுத்து சொல்ல முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட அன்றைக்கி ஆவரேஜ் தாங்க இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து அது அப்பாட்ட வெற்றிகரமாக கொடுத்தாச்சு. அண்டு வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.